எஸ், எங்கே ட்ராவல் பண்ண போகிறோன்னா சென்னையில் இருந்து பழனி ட்ராவல் பண்ண போகிறோங்க. திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பழனி. இது ஒரு புது பஸ் தான். நம்ம ஆல்ரெடி சென்னை பொள்ளாச்சி பண்ணோம்ல, அப்போ தான் இந்த பஸ்ஸு வந்து லைனுக்கு வந்து விட்டாங்க. இந்த பஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை டு பழனி போகிற பஸ்ஸுங்க. சென்னையில் இருந்து பழனிக்கு நம்ம எம்எஸ்எஸ் போகிற ரூட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரூட்டுங்க. நீங்கள் சென்னை டு பழனி, ஈரோடு, தாராபுரம், காங்கேயம், சென்னிமலை இந்த ரூட்லலாம் நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா எம்எஸ்எஸ் ட்ரை பண்ணுங்கள். ஒரு சூப்பரான பஸ்ஸாக இருக்கும். ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை அனதர் நியூ வ்ளாக். நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் ரொம்ப சூப்பராக தரமாக நல்லா இருக்கேன் மக்களே. ஒரு புது வ்ளாக் மூலிமா உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் இப்போ எங்கே இருக்கேன்னா, ஏதோ ஹப்பில் இருந்து பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்க. எஸ், நான் இப்போ நின்றுட்டுருக்கிறது கோயம்பேடில் இருக்கக்கூடிய எம்எஸ்எஸ் ஹப்புங்க. சென்னை கோயம்பேடில் இருக்கக்கூடிய எம்எஸ்எஸ் ஹப்பில் தான் பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி இங்கே இருந்து ஒரு சூப்பரான ஒரு பஸ் ட்ராவலை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எஸ், எங்கே ட்ராவல் பண்ண போகிறோன்னா சென்னையில் இருந்து பழனி ட்ராவல் பண்ண போகிறோங்க. திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பழனி, முருகப்பெருமானின் 6 படையில் 3ஆம் படை வீடான பழனிக்கு தான் இன்றைக்கி நான் ட்ராவல் பண்ணி போக போகிறேன். அதுக்கு தான் எம்எஸ்எஸ் ஹப்புக்கு வந்திருக்கேன். எஸ், எம்எஸ்எஸ் டிரான்ஸ்போர்ட்டில் தான் இன்றைக்கி நம்ம சென்னை டு பழனி வரை ட்ராவல் பண்ண போகிறோம் மக்களே. ஸோ ரொம்ப நாள் கழித்து ட்ராவல் பண்ணுறேன். ஸோ அவங்களுடைய புது பஸ், இப்போ வந்து ரீசெண்டாக வந்த பஸ்ஸு சென்னை டு பொள்ளாச்சி பஸ்ஸில் நம்ம ட்ராவல் பண்ணி வ்ளாக் எடுத்திருப்போம். அகைன் சென்னை டு இப்போ பழனிக்கு எம்எஸ்எஸில் ட்ராவல் பண்ண போகிறோம். நம்ம பஸ்ஸு டெய்லி நைட்டு 9 மணிக்கு இங்கே எம்எஸ்எஸ் ஹப்பில் இருந்து எடுப்பாங்க. ஸோ வாங்க இந்த ஒரு சூப்பரான ட்ராவலை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம பஸ் அங்கே நின்றுட்டுருக்கு. ஸோ வாங்க ஃபஸ்ட்டு பஸ்ஸோட எக்ஸ்டீரியர் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இன்டீரியர் எல்லாமே நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க பஸ்ஸை போய் பார்க்கலாம். மக்களே, நம்ம பஸ்ஸோடைய இன்டீரியருங்க, எம்எஸ்எஸ் டிரான்ஸ்போர்ட்டோடைய ஏசி சீட்டர் கம் ஸ்லீப்பர் பஸ்ஸோடைய இன்டீரியரு பார்க்கவே அவ்வளோ ஒரு சூப்பராக நீட் அண்ட் க்ளீனாக பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க மக்களே. இது ஒரு புது பஸ் தான். நம்ம ஆல்ரெடி சென்னை பொள்ளாச்சி பண்ணோம்ல, அப்போ தான் இந்த பஸ்ஸும் வந்து
லைனுக்கு வந்து விட்டாங்க. இந்த பஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை டு பழனி போகிற பஸ்ஸுங்க. ஒரு ஏசி சீட்டர் கம் ஸ்லீப்பர் பஸ்ஸு. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 24 ஸ்லீப்பர் வந்து கொடுத்துருக்காங்க, 24 சீட்டர், மொத்தம் ரெண்டுமே சேர்த்து 48 கொடுத்துருக்காங்க. நான் வந்து இன்னைக்கு ட்ராவல் பண்ண போகிறது சீட்டருங்க. லாஸ்ட் டைம் நம்ம எம்எஸ்எஸ்ல சென்னை டு பொள்ளாச்சி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர் டபுள் அப்பரில் நம்ம ட்ராவல் பண்ணி போயிருப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சீட்டரில் தான் நான் வந்து புக் பண்ணியிருக்கேன். ஸோ சீட்டரில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே ட்ராவல் அப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? 2 பஸ் நின்றுட்டு இருக்கல, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி vlog பண்ணியிருப்போம். சென்னை டு பொள்ளாச்சி போகிற வண்டிங்க. 8:30 மணிக்கு எடுப்பாங்க, 8:30க்கு இங்கேருந்து டிபார்ட் ஆகும். நம்ம பஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9 மணி டைமிங்கு இங்கே எடுக்கிற டைமிங்கு. இந்த இடத்துல நம்ம பஸ்ஸோட டைமிங் பார்த்துடலாம் மக்களே. நம்ம பஸ்ஸோட டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் 9 மணிக்கு எடுத்து பழனி அடுத்த நாள் காலையில் 7 மணிக்கு போகிறாங்க. ரிட்டன் டைரக்ஷனில் பழனியில் வந்து பார்த்தீங்கன்னா 8:30 மணிக்கு எடுத்து இங்கே காலையில் எம்எஸ்எஸ் ஹப்பு வந்து பார்த்தீங்கன்னா 5:45 டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம் இன்றைக்கி என்ன டைமிங் எடுத்து நாளைக்கு பழனி என்ன டைமிங் போகிறாங்க எல்லாமே வந்து இந்த ஒரு vlogல பார்க்கலாம். இந்த இடத்துல நம்ம பஸ்ஸு போகிற ரூட்டு பார்த்துடலாம் மக்களே. சென்னையில் இருந்து பழனிக்கு நம்ம எம்எஸ்எஸ் போகிற ரூட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரூட்டுங்க. எல்லா பஸ்ஸும் சென்னை டு பழனி எந்த ரூட்டு ஃபாலோ பண்ணுவாங்கன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருந்து திருச்சி, திண்டுக்கல், ஒட்டஞ்சத்திரம், பழனி அந்த ரூட்டில் தான் வந்து போவாங்க. பட் நம்ம எம்எஸ்எஸ் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருந்து உளுந்தூர்பேட்டை, ஆத்தூர், சேலம், ஈரோடுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெருந்துறை, காங்கயம், தாராபுரம் வழியாக உங்களுக்கு வந்து பழனி போகிறாங்க. இதான் நம்ம எம்எஸ்எஸ் ஃபாலோ பண்ணுற ரூட்டு. இந்த ரூட்டில் தான் வந்து போகிறாங்க. உங்களுக்கு வந்து சேலம், ஈரோடு, காங்கயம், தாராபுரம் வழியாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பழனி போகிறாங்க. அதே போல் இந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா BS4 MGயில் வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க எம்எஸ்எஸ். அப்போ வந்து பார்த்திங்கன்னா சென்னை டு தாராபுரம் தான் ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த புது பஸ் வந்து விட்ட பிறகு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரூட் எக்ஸ்டெண்ட் பண்ணி அப்படியே சென்னை டு பழனி வந்து இப்போ ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எம்எஸ்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ரூட்ஸில் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து நான் வெப்சைட் லிங்க், எம்எஸ்எஸ்ஸோடைய வெப்சைட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அவங்க சென்னை டு பழனி, சென்னை டு பொள்ளாச்சி, சென்னை டு சத்தியமங்கலம் வண்டி பின்னாடி வருது பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் சென்னை டு மதுரை, சென்னை டு கோயம்புத்தூர், இப்படி ஏகப்பட்ட சர்வீஸ் வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. வெப்சைட்டில் போயிட்டு எந்தெந்த ரூட்டுன்றது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே மக்களே, டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 8:50. நம்ம பஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் இங்கே எம்எஸ்எஸ் ஹப்பில் இருந்து கிளம்பிடும். நான் போயிட்டு என்னோடய சீட்டில் உட்காடுறேன். சீட்டில் உட்காந்து உங்களுக்கு சொல்ல வேண்டிய அம்யூனிட்டிஸ், சீட்டில் இருக்கக்கூடிய அம்யூனிட்டிஸ்லாம் சொல்லிவிட்டு நம்மளுடைய ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணலாம். கேபின் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பி கோயில் வரைக்கும் போர்டிங் இருக்குங்க. நம்ம வந்து பரனூர் டோல்கேட்டில் தாண்டி அங்கேருந்து ஃப்ரீயாக நம்ம வந்து கேபின் வந்து எடுக்கலாம். கோபி அண்ணன் தான் வந்திருக்காரு. நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா மேட்டூர் டு சென்னை எம்எஸ்எஸ்ல அவர் தான் வந்திருப்பார். ஸோ அகைன் அவர் தான் இப்போ சென்னை டு பழனிக்கு வந்திருக்காரு. ஸோ சூப்பராக கேபினில் உட்காந்து அவர்கிட்ட ஜாலியாக பேசிட்டு கேபின் எடுக்கலாம். இப்போ போய் சீட்டில் செட்டில் ஆகலாம், சரிங்களா மக்களே? நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சீட்டில் செட்டில் ஆகிட்டேன். நான் புக் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சீட் நம்பர் 19 தான் புக் பண்ணியிருக்கேன். இதில் நமக்கு என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே நான் இப்போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீப்பராக இருக்கட்டும், சீட்டராக இருக்கட்டும், ரெண்டுத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா பிளாங்கெட் வந்து கொடுத்துட்றாங்க. ஒரு திக்கான பிளாங்கெட்டு, வாஷ் பண்ண ஒரு திக்கான பிளாங்கெட் வந்து கொடுத்துட்றாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கைப்பிடிக்கிற ஹேமரு, இந்த இடத்துல ஹூக்ஸு, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில் ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க. வாட்டர் பாட்டில் ஹோல்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 ml வாட்டர் பாட்டிலும் வந்து வச்சுட்டாங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா மேகசின் பவுச்சு, அட்ஜஸ்டபிள் ஃபுட் ரெஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜிங் பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. USB டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க, ப்ளக் டைப்பில் உங்களுக்கு கொடுக்கல. எல்லா சீட்டுக்கு மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீடிங் லைட்டு, நைட் லேம்ப்பு, அதே போல் அட்ஜஸ்டபிள் ஏசி வெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இது ரெண்டும் இப்போ ஆஃபில் இருக்குது. ஏன்னா டிரைவரான கண்ட்ரோலில் வந்து ஸ்விட்ச் இருக்கும். அவர் ஆன் பண்ணார்னா இங்கே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆகும். சீட்டோட ரெக்ளைனிங் பார்க்கலாம் மக்களே. இங்கே சைடில் வந்து பார்த்திங்கன்னா பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக வந்து சாஞ்சிக்கலாம். புஷ்பேக் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்குது மக்களே, பக்காவாக கொடுத்துருக்காங்க.
ரீடிங் லைட் வந்து பார்த்திங்கன்னா டிரைவரான கண்ட்ரோலில் இருக்குது, இங்கே ஆஃபில் இருக்குங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரிப் லைட்டு கோல்டு கலரில் நல்லா பளிச்சுன்னு ஸ்ட்ரிப் லைட் இருக்குது. ஸோ அதனால் இங்கே வச்சு நான் அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கேன். நம்ம பஸ்ஸு கரெக்டாக டிபார்ட் ஆகிடுச்சுங்க. எம்எஸ்எஸ் ஷாப்பில் இருந்து டிபார்ட் ஆகி போயிட்டுருக்கு. மதுரவாயில் தாண்டறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிடும். ஏன்னா டிராஃபிக் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இது மெட்ரோ போடுறாங்களா என்னன்னு தெரில, அவ்வளோ ஒரு டிராஃபிக் இந்த ரூட்டு. இந்த மதுரவாயில் போகிற வரைக்கும், இந்த பைபாஸ் தாண்டுற வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டிராஃபிக்காக தான் இருக்கும். இந்த இடத்துல நம்ம பஸ்ஸோட டிக்கெட் ஃபேர் பார்த்துடலாம் மக்களே. நம்ம பஸ்ஸோட டிக்கெட் ஃபேர் வந்து பார்த்திங்கன்னா நான் புக் பண்ணது எம்எஸ்எஸோடைய வெப்சைட்டில் தான் பண்ணேன். சென்னை டு பழனி போக இன்றைக்கான டிக்கெட் ஃபேர் வந்து பார்த்திங்கன்னா 585 மக்களே. இந்த சீட்டுக்கான டிக்கெட் ஃபேர் சென்னை டு பழனி போக 555. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீக்கெண்டு நான் வந்து ட்ராவல் பண்ணுறேன். மேபி டிக்கெட் ஃபேர் வந்து வீக் டேஸு, ஃபெஸ்டிவலு, சீசனை பொறுத்து உங்களுக்கு வந்து மாறும். பட் ஆனால் இதே டிக்கெட் ஃபேர் வந்து இருக்காது. உங்களுக்கு வீக் டேஸு, வீக்கெண்டு அன்றைக்கி ஒரு டிக்கெட் ஃபேர் வந்து வச்சுருப்பாங்க. இன்றைக்கான டிக்கெட் ஃபேர் எனக்கு சென்னை டு பழனி போக 555 ரூபா வந்து சார்ஜ் பண்ணாங்க. நான் புக் பண்ணது எம்எஸ்எஸோடைய வெப்சைட்டில் தான் பண்ணேன். 1 hour later. One hour later.
டைம் கரெக்டாக 1:15ங்க. நமக்கு ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் விட்டுருக்காங்க உளுந்தூர்பேட்டை. கரெக்டாக சேலம் ரோடு ஜாயின் பண்ண பிறகு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ஸ்டாப் விட்டுருக்காங்க. கரெக்டாக நான் வந்து பரனூர் டோல்கேட் தாண்டி செங்கல்பட்டு டோல்கேட் தாண்டி அங்கேருந்து கேபின் ஆரம்பித்தேங்க. சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்ட்ரெச்சே இதாங்க, இந்த செங்கல்பட்டு தாண்டி உளுந்தூர்பேட்டை வரைக்கும். ஏன்னா நிறைய ஓவர்டேக் பார்க்கலாம், நீங்களே பார்த்துருப்பீங்க, வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. நிறைய ஓவர்டேக்கு சூப்பராக போச்சுங்க வண்டி, புது வண்டி. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா 80 தான், இன்னும் பம்பு லாக் எடுத்து விடலை. ஸோ அதனால் 80 வரைக்கும் போச்சு. சூப்பராக இருந்துச்சு, ஒரு தரமான கேபினாக இருந்துச்சு. இதுக்கு மேலே தான் தூங்கலான்ட்ருக்க. தூங்கிட்டு காலையில் முடிஞ்சால் தாராபுரம், அப்படி இல்லைன்னா டேரெக்டாக பழனியில் மீட் பண்ணலாம். முடிஞ்ச அளவு தாராபுரமில் கொஞ்சம் நேரம் கேபின் எடுக்க பார்க்குறேன், சரிங்களா. கிளாம்பாக்கமில் பேசலான்னு நினச்சேன், பட் பேச முடியல. ஏன்னா நம்ம பஸ்ஸு கரெக்டாக போர்டிங் டைம், கிளாம்பாக்கம் போர்டிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா 10 மணி கொடுத்துருக்காங்க. ஷார்ப்பாக 10 மணிக்கு வந்தாங்க. 2 நிமிஷம் பேசஞ்சரை போட் பண்ணாங்க, கிளம்பிட்டே இருந்தாங்க. அதனால தான் என்னால் பேச முடியல. அந்த இடத்துல பேச வேண்டிய விஷயத்த நான் இங்கே உங்களுக்கு சொல்லிடுறேன். நம்ம பஸ்ஸுக்கு போர்டிங் வந்து பார்த்திங்கன்னா கோயம்பேடு எம்எஸ்எஸ் ஹப்பில் இருந்து எடுத்து மதுரவாயில், போரூர் டோல் பிளாசா, அதுக்கப்புறம் கிளாம்பாக்கம், கூடுவாஞ்சேரி, எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி, மறைமலை நகர், எஸ்பி கோயில், செங்கல்பட்டு டோலு, மேல்மருவத்தூர், திண்டிவனம், விழுப்புரம், இது வரைக்கும் நம்ம பஸ்ஸுக்கு வந்து போர்டிங் கொடுத்துருக்காங்க. ட்ராப்பிங் வந்து பார்த்திங்கன்னா சேலமில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சேலம் வந்து பைபாஸ் தான், இந்த கொண்டாலம்பட்டி பைபாஸு. ஈரோடு வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டு என்ட்ரி இருக்குது. அதுக்கப்புறம் பெருந்துறை, காங்கேயம், தாராபுரம், பழனி. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ட்ராப்பிங் கொடுத்துருக்காங்க. போர்டிங் அண்டு ட்ராப்பிங் வந்து சைடில் போடுறேன், பார்த்துக்கோங்க. இதை தான் கிளாம்பாக்கமில் சொல்லணும்னு நினச்சேன், பட் சொல்ல முடியல. ஒரு சூப்பரான ரைடு, தரமாக போயிட்டுருக்கு. இதுக்கு மேலே தூங்கிட்டு காலையில் உங்கள் எல்லாரையும் தாராபுரமில் மீட் பண்ணுறேன். இப்போதைக்கு குட் நைட் மக்களே. இங்கேருந்து உளுந்தூர்பேட்டையில் இருந்து பழனி வரைக்கும் செகண்ட் டிரைவராக சேஞ்ச் ஆகுறாரு. ப்ரோ உங்கள் பேர்? சேதுபதி. சூப்பர் ப்ரோ, காலையில் பார்க்கலாம். 4 hours later. போயிட்டு வரேன். பாய்.
குட் மார்னிங் மக்களே, ஃபைனலி நம்ம வந்து பார்த்திங்கன்னா பழனி வந்துட்டோம். இங்கே டைமிங் வந்து 7 மணி கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம பஸ் வந்து பார்த்திங்கன்னா 7:15 தான் பழனி வந்திருக்கு. ஏன் இந்த டிலே வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே கேட்டுங்க. கரெக்டாக வந்து பழனி வர்றதுக்கு முன்னாடி அந்த ரயில்வே ஸ்டேஷன் இருக்குல்ல, அந்த இடத்துல கேட்டு போட்டுருவாங்க போல். அரை மணி நேரம் கேட்டு போட்டுருவாங்க போல். கரெக்டாக வந்து ஒரு 6:45 6:40 போட்டாங்கன்னா 7:10 தான் ஓப்பன் பண்ணுவாங்க போல். ஏன்னா 2 ட்ரெயின் கிராசிங் இருக்கும் போல். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சென்னை டு பாலக்காடு போகிற பாலக்காடு எக்ஸ்பிரஸ்ஸு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா திருவனந்தபுரம் டு மதுரை போகிற அமிர்தா. இந்த 2 ட்ரெயினும் கிராசிங் இருக்கனால ரயில்வே கேட் போட்டாங்கன்னா 1/2 மணி நேரம் கழிச்சு தான் ஓப்பன் பண்ணுவாங்க போல். ஸோ அந்த ஒரு டிலே தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு டிலே ஆகிடுச்சு. மற்றபடி ட்ராவல் எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க. நான் கரெக்டாக உளுந்தூர்பேட்டை ரெஸ்ட் ஸ்டாப்க்கு அப்புறம் நல்லா தூங்கிட்டேன். ஒரு சூப்பரான தூக்கம். தாராபுரம் தாண்டி தான் எழுந்தேன். தாராபுரம் டு இந்த பழனி ரூட்டே கேபின் எடுத்தேன். சூப்பராக இருந்துச்சு. சிங்கிள் ரூட்டுங்க. இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ரோடு, ஆனால் சூப்பராக இருந்துச்சு. நல்ல ஒரு சூப்பரான கேபின் வந்து நம்ம பண்ணோம். அதே போல் நீங்கள் எல்லோரும் நினைக்கலாம், ஏன்னா சென்னை டு பழனி நம்ம நார்மலாக திருச்சி, திண்டுக்கல், அதுக்கப்புறம் ஒட்டஞ்சத்திரம், பழனி இப்படியே வந்துக்கலாம். பட் நம்ம எம்எஸ்எஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூட் ஃபாலோ பண்ணி தான் வராங்க. ஈரோடு, காங்கேயம், தாராபுரம், அதுக்கப்புறம் பழனி வராங்க. ஏன் இந்த ரூட்டில் வராங்கன்னா, ஃபஸ்ட்டு எம்எஸ்எஸ் ஸ்டார்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா சென்னை டு தாராபுரம் அந்த ரூட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ரூட் எக்ஸ்டெண்ட் பண்ணி பழனி வரைக்கும் போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஒரு ரீசன்னால் தான் இந்த ரூட்டில் வராங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எப்பயுமே வந்து தாராபுரம் வந்து ரெகுலர் சீட் இருக்கும் போல். தாராபுரம், காங்கேயம், அதுக்கப்புறம் சென்னிமலை இந்த ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் சீட் இருக்கனால இந்த ரூட்டை ஃபாலோ பண்ணி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பழனி வராங்க. ட்ராவலாக இருக்கட்டும், கேபினாக இருக்கட்டும், உள்ள கம்ஃபர்ட் வைஸ் எல்லாமே பக்காவாக சூப்பராக இருந்துச்சுங்க. ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் என்னென்னா, ரெஸ்ட் ஸ்டாப் மட்டும் கொஞ்சம் மாற்றி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா சென்னை டு கோபிச்செட்டிப்பாளையம் எஸ்எல்என் ட்ராவல்ஸில் நம்ம ட்ராவல் பண்ணி போயிருப்போம். அப்போது வந்து பார்த்திங்கன்னா உளுந்தூர்பேட்டையில் இந்த ஆம்னி பஸ் சங்கம் சார்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் ஒன்று ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த இடத்துல விட்டாங்க. ஸோ எம்எஸ்எஸும் அந்த இடத்துல விடணும் எனக்கு ஆசை. ஏன்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சுங்க. ரெஸ்ட் ரூமாக இருக்கட்டும், எல்லாமே நல்ல ஒரு ஹைஜீனிக்காக இருந்துச்சு. பட் ஆனால் இவங்க விடுற ரெஸ்ட் ஸ்டாப்பாக இருக்குல்ல சேலம் ரூட்டில், அது வந்து பார்த்திங்கன்னா சொல்கிற அளவுக்கு இல்லை. ரொம்ப ஒரு ஆவரேஜான ஒரு ரெஸ்ட் ஸ்டாப் தான். அதை மட்டும் கொஞ்சம் மாற்றினா பக்காவாக இருக்கும். மற்றபடி ஒரு சூப்பரான ட்ராவலாக இருந்துச்சுங்க. நீங்கள் சென்னை டு பழனி, ஈரோடு, தாராபுரம், காங்கேயம், சென்னிமலை இந்த ரூட்லலாம் நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா எம்எஸ்எஸ் ட்ரை பண்ணுங்கள். ஒரு சூப்பரான பஸ்ஸாக இருக்கும். மற்றபடி உங்களுக்கு சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷன் எல்லாம் vlogல டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த vlog இதோட நான் முடிச்சுக்கிறேன் மக்களே. இந்த vlog பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோட ரேட்டிங் 10க்கு out of 9 தாராளமாக கொடுப்பேன். ஒரு சூப்பரான பஸ்ஸு. கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ட்ராவல் vlogல உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறேன். டாட்டா.